ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் வீட்டு சமையல். நான் வந்து கருணக்கிழங்கு தொக்கு தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுடுங்க. கடுகு போட்டுட்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு கடலை பருப்பு தான் போடுறேன். அது போட்டுட்டு நல்லா சார்ட் அவுட் பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து ஒரு 2 ஆனியனும் 2 தக்காளியும் 2 வெங்காயம் 2 தக்காளி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா வந்து வதக்கி கொடுங்க. அப்போ தான் வந்து தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் உப்பு வந்து உங்கள் சுவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் மாற்றிட்டேன். இந்த பக்கம் வச்சுருக்கேன். இப்போ நல்லா வந்து ஏன்னா அந்த பக்கம் சரியாக தெரியல கேமராவில். இப்போ வந்து மிளகாப்பொடி 2 ஸ்பூன் போட்டுட்டு கருணக்கிழங்கு போட்டுக்கோங்க. கருணக்கிழங்கு நல்லா வந்து கருணைக்கிழங்கு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு காரமாக வேணும்னா வெறும் மிளகாப்பொடி கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா குழம்பு மிளகாப்பொடியும் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தக்காளி, வெங்காயம், கருணக்கிழங்கு, ஜீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ தண்ணி வந்து ஒரு 1/2 சொம்புக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான கருணக்கிழங்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாம்பார் சாத்துக்கலாம் சூப்பராக இருக்கும். பிடிச்சிங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.